இருக்காரு. ஏற்கனவே அவர் துபாய், ஜப்பான், ஸ்பெயின் போயிட்டு வந்தபோது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பரான போயிட்டு கிடைக்கல. மீண்டும் முதலமைச்சரை பொறுத்தவரை அரசு பயணமாக இன்னைக்கு ஆட்சிக்கு துபாய் 6000 கோடி ரூபாய் சொன்னாங்க. பணம் இல்லை, ஒயிட் பேப்பர் இல்லை. அதன் பிறகு சிங்கப்பூர், ஜப்பான் அதுவும் இல்லை, ஸ்பெயின் இல்லை. இன்னைக்கு அமெரிக்கா போறாங்க. கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகளில் இத்தனை பயணங்கள் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். எப்பொழுதுமே வெள்ளை அறிக்கை இதுவரை கொடுக்கல. எந்த கம்பெனி போன நாள எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், வேலை வாய்ப்பு எவ்வளவு உருவாச்சு, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் மறுபடியும் முதலமைச்சர் போறாங்க. முதல் 3 பயணங்களும் தோல்வி பயணங்களாக தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா தமிழகத்திற்கு அவர் நினைத்த நிதியோ திரட்ட வேண்டிய நிதியோ வரல. ஆனால் இந்த முறை அவர் போறாங்க அமெரிக்காக்கெல்லாம், பெரிய ஒரு ப்ரோக்ராமோட போறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், தமிழகத்திற்கு ஏதாச்சும் நிதி கொண்டு வராரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். முதல் 3 பயணம் தோல்வியில் முடிந்தது போல இந்த பயணமும் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய நம்பிக்கை. பொறுத்திருந்து பார்ப்போம். டிஆர்பி ராஜா அவங்க பேசியிருக்கிறாங்க, இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா. குறிப்பாக அமெரிக்காவுடைய வெஸ்டர்ன் பார்ட் ஹப்புக்கு போகிறாங்க, சான் பிரான்சிஸ்கோ, பே ஏரியாக்கெல்லாம். அங்கே ஏகப்பட்ட தமிழர்கள் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்கள பிடிச்சாவே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வந்துடும். அதனால் அதையெல்லாம் செய்வார்களா என்று பாரதிய ஜனதா கட்சி பார்த்து கொண்டிருக்கின்றோம். வந்த பிறகு பேசுகின்றோம். மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தாததுனால நிதி கொடுக்கல அப்படிங்கிற இன்னைக்கு காலையில் நான் செக் பண்ணுங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசை பொறுத்தவரை நிதி கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், RTE மூலமாக கொடுத்துருக்குறாங்க. சமகிரக சிக்ஷா கொடுத்துருக்குறாங்க, அதுக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் ஏறத்தாழ 5000 கோடி ரூபாய்க்கு மேல, 5100 கோடி ரூபாய்க்கு மேல பணம் வந்திருக்கு இந்த ஹெட்ல மட்டும். இன்னைக்கு மாநில அரசு PM ஸ்ரீ பள்ளிக்கூடம் வேண்டும் என்று ஒத்துக்கொண்டார். இவங்க தான் ஒத்துக்கிட்டாங்க. PM ஸ்ரீ தமிழகத்திற்கு வரும். PM ஸ்ரீ நம்ம என்ன சொல்லணும்னா 16000 பள்ளிக்கூடங்கள் PM ஸ்ரீ என்கிற பெயரில் இருக்கும் இந்தியா முழுவதும். நவீனமான உள்கட்டமைப்பு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அட்வான்ஸ்டா இருக்கும், புதிய பள்ளிக்கூடங்களா இருக்கும். அந்த பள்ளிக்கூடங்கள் 16000 பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு மத்திய அரசு கொடுக்கிற நிதி தான் PM ஸ்ரீ. அதை தமிழக அரசு வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டார். ஆனா கையெழுத்து போடல. வேண்டும் என்று சொன்ன பிறகு ஏன் கையெழுத்து போடல? பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இதுல புதிய கல்விக் கொள்கை PM ஸ்ரீல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதுல மும்மொழி கொள்கை இருக்கு, அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பது அவர்கள் சொல்ற காரணமா இருக்கு. ஒரு பக்கம் கேந்திரிய வித்யாலயா இருக்கு, அதுல மும்மொழி கொள்கை இருக்கு, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடத்தில் யாரெல்லாம் பயன்படுறாங்களோ போய் படிச்சுட்டு இருக்காங்க. ட்ரைபல் குழந்தைகளுக்கு ஏகலவ்யா பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் இருக்கு, அதிலும் மும்மொழி கொள்கை இருக்கு, அதுலயும் பிரச்சனை இல்லாம படிக்கிறாங்க. ஏகலவ்யா இருக்கு, கேந்திரிய வித்யாலயா இருக்கு, நவோதயா இல்ல, வேண்டான்ட்டாங்க. ஆனால் PM ஸ்ரீ பள்ளியை பொறுத்தவரை முதலமைச்சர் ஒரு ஆணை போடலாமே. தமிழகத்தில் எத்தனையோ தமிழ் பேசாத சமுதாயம் இருக்கு. முதல் மொழி தமிழாக இருக்கட்டும், 2வது மொழி ஆங்கிலமாக இருக்கும், 3வது மொழி கோயம்புத்தூர் பக்கத்தில் மலையாளம் இருக்கும், சென்னைக்குள்ள எல்லாம் தெலுங்கு இருக்கும், ஒசூர் பார்டர்ல கன்னடம் இருக்கும். அந்த மாதிரி முதலமைச்சர் சொல்லலாமே. ஏன்னா இங்கேயும் தமிழகத்தில் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, கன்னடம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, உருது பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதனால் எந்த அர்த்தத்தில் மும்மொழி வேண்டாம்னு சொல்றாங்க? ஹிந்தி வேண்டாம், ஓகே வேண்டாம். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த பள்ளியிலும் PM ஸ்ரீ பள்ளியில ஹிந்தி இருக்காதுன்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை, மத்திய அரசு அனுமதி கொடுக்கும். ஆனால் 3வது மொழியை வகுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அது மலையாளம் கொண்டு வாங்க, கன்னடத்தை கொண்டு வாங்க, உருதை கொண்டு வாங்க, தெலுங்கை கொண்டு வாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் சொல்லுகின்ற காரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதமர் அவர்கள் விருப்பப்பட்ட நிதி கொடுக்கறாங்க, எல்லா மாநிலமும் நிதியை வாங்கி PM ஸ்ரீ பள்ளி கூட கட்டுறாங்க. ஆனா இங்கே மட்டும் 3 மொழி இல்லை என்று சொல்லுகின்றார்கள். இதற்காக மத்திய அரசு கொடுப்பதற்கு தயார். PM ஸ்ரீ பள்ளிக்கூட வேண்டும் நீங்க தான் சொன்னீங்க. ஆனா கையெழுத்து மட்டும் மும்மொழி கொள்கைக்கு விலக்கு கொடுக்கணும், எப்படி கொடுப்பாங்க? இந்தியா முழுவதும் ஒரு கொள்கை தான். ஹிந்தி வேண்டான்னு சொல்லுங்க பரவாயில்ல, ஹிந்தி ஆப்ஷனலா கூட வேண்டான்னு சொல்லுங்க பரவாயில்ல. ஆனா 3வது மொழி படிங்க, காலத்தினுடைய கட்டாயம். அதனால் முதலமைச்சரும் தமிழக அரசும் சொல்வதை நாங்கள் ஏற்க மறுக்கின்றோம். இது மறுபடியும் ஒரு அரசியல் விளையாட்டாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இதனால யாருக்கு என்ன பிரச்சனை முதலமைச்சர் சொல்லட்டும். மலையாளம் படிக்கிறனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேரள சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை? தெலுங்கு படிக்கிறனால சென்னையில் இருக்கக்கூடிய தெலுங்கு சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை? கன்னடம் படிக்கிறனால என்ன பிரச்சனை? உருது படிக்கிறனால என்ன பிரச்சனை? அதனால் இந்த நியாயத்தை, வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்திய அரசு தயாரா இருக்கிறாங்க,
இத்தனை காலமாக ரைட் டு எஜுகேஷனுக்கு பணம் வந்திருக்கு, இந்த ஆண்டும் வரும். ஆனால் இவர்கள் நாடகம் போடுகின்றனர். இல்லை சார், இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் சம்பளம் கொடுக்க ஆனால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா 60-40 ரேஷியோல தான் சமகிரக சிக்ஷா ஃபண்ட் ஆப்ரேட் ஆகுது. மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. 60-40 ரேஷியோல மாநில அரசுக்கான 40% காம்பனன்ட் இருக்கு. இவர்கள் சொல்லுகின்ற வாதத்தை எப்படி ஏத்துக்க முடியும் நான் கேட்கிறேங்க. நீங்க பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூட வேணும்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, அதுக்கு தான் பணம் வருது. பள்ளிக்கூட ஒரு பக்கம் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்றாங்க 10,000 பள்ளிக்கூடங்கள் குறைவா இருக்கு, உடைஞ்சு போச்சு, மரம் மேல முளைச்சிருக்கு, கூரை ஒழுகுது, பள்ளிக்கூட கட்டடம் இடிஞ்சு விழுகுது. சரி, நீங்க கட்டுங்க. கட்டுறக்கு மோடி ஐயா பணம் கொடுத்து வேண்டான்னு ஏன் சொல்றீங்க? ஒன்று, மோடி ஐயா பணம் வேண்டானா மாநில அரசனுடைய நிதியில 3 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல நீங்க பள்ளிக்கூடத்தை கட்டுங்க. கட்டுவதற்கு பணம் இல்லை. கட்டுவதற்கு பணம் வந்தால் இது போன்ற முட்டுக்கட்டையை போடுறாங்க. அதனால் இன்னைக்கு இவங்க எமோஷனல் பிளாக்மெயில், ஐயோ ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியாது அப்படின்னு ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் வைக்கிறாங்க. அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இது 60-40 ரேஷியோல இந்தியா முழுவதும் ஆபரேட் ஆகும். அது எப்படி 2020 வரை ஹிந்தி வேண்டான்னு சொன்னவங்க இன்னைக்கு மூன்றாவது எந்த மொழியும் வேண்டாங்கிறாங்க? அது ஆப்ஷனல் தானே. இன்னைக்கு எல்லா குழந்தையும் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, அங்க 3 மொழி படிக்கிறாங்க. முதலமைச்சர் சட்டம் போட்டு ரத்து பண்ணுவாரா? தனியார் பள்ளிக்கூடத்தில் முதலமைச்சருடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் 3 மொழி இருக்கு சார். அதை இன்னைக்கு சட்டம் போட்டு ரத்து பண்ணட்டும். இல்லை, அதுவும் பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தில் நல்லா புரிஞ்சுக்கங்கன்னா பயிற்று மொழி தமிழாக இருக்கும். நல்லா சொல்றாங்க, கேட்டுக்கோங்க. பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தில் பயிற்று மொழி தமிழ், ஆங்கிலம் கிடையாது. ஏன்னா நியூ எஜுகேஷன் பாலிசியில பயிற்று மொழி என்பது தாய்மொழியாக இருக்கும், தமிழ் மொழி. அதையே வேண்டாங்கிறாரு. தமிழ் மொழியில நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதா? அதனால யாரை முட்டாள் ஆக்குவதற்கு மாநில அரசும் முதலமைச்சர் அவர்களும் ஐயோ ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, மத்திய அரசு பணம் கொடுக்க மாட்டாங்க, எந்த டிராமாவை ஏற்றுறாங்க? தமிழ் மொழியில சொல்லிக் கொடுக்க போறாங்க. மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை தேர்ந்தெடுங்க, எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கங்க. இதுல என்ன தவறுங்கன்னா ஒன்றொன்று முட்டுக்கட்டை போடுறாங்க. சரி, வேண்டாம் உங்க நிதியில கொடுங்க, வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்க, உங்க நிதியில கொடுங்க. உங்க நிதியில கொடுக்க முடியல. எல்லா இடத்துலையும் 3 மாசத்துக்கு ஒருக்கா பத்திரிகை நண்பர்கள் நியூஸ் போடுறீங்க, பள்ளி கட்டடம் விழுந்து 2 மாணவர் சாவுங்க. அந்த மோசமான அந்த நியூஸை நம்ம படிக்கிறோம், மாணவ செல்வங்களுக்கு இது ஆகுதேன்னு. அதனால் இது நடக்கக்கூடிய ஒரு வெற்று விளம்பரம், ஒரு டிராமாங்க.